ஹாய் ஐயோ செல்ல குட்டீஸ், இது நான் என்னடா தான் இது உங்க ஜிலேபி கொண்டை சக்திவேல். இந்த இந்த லாக் மாதிரி என்னன்னு கொண்டைய சொல்லி இந்த பார்த்தீங்கன்னா, ஊர்ல நான் பார்த்ததே இல்ல நம்ம ஏமா வந்து இந்த கொண்டைய கொஞ்சம் மேல தூக்கு குக்கிங் வீடியோ தான். அம்மா ஸோ நம்ம குக்கிங் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ வெஜிடபிள் பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்கான இன்க்ரீஸ்லாம் நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து குக்கரை வச்சுட்டு ஆயிலும் ஊற்றிக்கணும். ஸோ என்னோட ஸ்டைலில் நான் இப்படி தான் செய்வேன். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்களா, இதெல்லாம் நான் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ என்கிட்ட வந்து பெரிய வெங்காயம் இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இருக்கிற பொருளை வச்சு மட்டும் நம்ம வந்து செஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்காக ஆயில் ஊற்றிக்கிட்டு நான் பிரியாணி இலை வந்து நான் வந்து ஒரு ஒரு ஃபுல் பாக்கெட்டும் வந்து நம்ம அதுக்குள்ளே வந்து ஆயிலுக்குள்ளே வந்து சேர்த்திக்கலாம். ஸோ அதுதான் இப்போ நான் போட போகிறேன். ஸோ நல்லா ஆயில் வந்து காஞ்ச உடனே வந்து நான் வந்து ஒரு பாக்கெட்டு பிரியாணி இலையும் ஸோ அதில் என்னென்ன இன்க்ரீஸ் கொடுத்துருப்பாங்களோ ஸோ அதெல்லாம் நான் போட்டுட்டு நான் இந்த மாதிரி வந்து கோல் வச்சு தான் நான் கிண்டுவேன். ஸோ நல்லா வந்து அது வந்து ஒரு ப்ரௌன் கலராக வந்த உடனே நான் வந்து இதுதான் மிளகா வந்து நான் வந்து பச்சை மிளகா மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி இலை வந்து கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். ஸோ அதுக்கப்புறமா புதினா தழை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆட் பண்ணிக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் வந்து இஞ்சி பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து கடையில் வந்து வாங்கி போடுறதோட இஞ்சி வந்து இந்த மாதிரி உரல்ல வந்து இஞ்சும் அண்டு பூண்டும் வந்து இடித்து போடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அதுதான் இடித்து வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ யாருமே இந்த மாதிரி இடித்து நம்ம கையால் உரல்ல இடித்து செஞ்சு பாருங்கள். அது தனியாக டேஸ்ட்டு தான் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து அரிசி வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நான் ஊற வச்சுட்டேன். அது நல்லா ஊறினாட்டி நான் தண்ணி வடித்து நான் வச்சுட்டேன் அது அரிசியை. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம நல்லா வதக்கிக்கணும். அது வந்து ப்ரௌன் கலரில் வரும்போது அதுதான் நம்ம வந்து கரெக்டான ரேஞ்சுன்னு சொல்லணும். ஸோ அதுக்கப்புறமா நல்லா வதக்கிட்டே இருந்தேன். ஸோ வந்து கலர் மாறாத முன்னாடியே வந்து எதுவும் ஆட் பண்ணாதீங்க. ஸோ நல்லா வதக்கினவேட்டி தக்காளி வந்து நீங்கள் எத்தனை டம்ளர் கொட்டுறீங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கிட்டத்தட்ட 6 தக்காளி பழம் 7 தக்காளி பழம் ஒரு இதில் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தக்காளி பழம் ஆட் பண்ண உடனே நம்ம என்ன கரெக்டான இது போடுவோம்னு சொல்லி பார்த்தீங்களா, கொஞ்சம் கொட்டினோடனே நம்ம வதக்கினோடனேயும் நான் வந்து கல்லுப்பு தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து கல்லுப்பு வந்து ஆட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் தக்காளி வந்து நல்லா வதக்கி வரத்துக்கான நம்மளுக்கு ஒரு கரெக்டான இது. ஸோ அதுக்காக நான் வந்து அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி ஸோ அதுக்கப்புறமா மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட வந்து நம்ம வந்து கலர் பொடி இருந்தால் போடலாம். ஸோ என்கிட்ட இல்லை. இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து செய்யலாம். ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து மஞ்சள் பொடி வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது வந்து அதுக்கப்புறமா நான் நல்லா வதக்கிக்கிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து நல்லா குழஞ்சி வர வரையிலும் நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஸோ ஒரு அது ஒரு ரேஞ்சு வர வரையிலும் நம்ம வந்து நல்லா அதை கிளறி விட்டுட்டே தான் இருக்கணும். ஸோ ஏன்னா கீழே வந்து அடி பிடிக்காத இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் வந்து அப்பப்போ கிளறிக்கிட்டே இருந்தேன் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்ச உடனே. ஸோ இந்த மாதிரி செய்யுங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொன்றும் வந்து நம்ம கடையில் வாங்கி போடுறதோட தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து உரல் இடிச்சோ நம்மளோட கையில் நாம் ஒவ்வொன்றும் ரெடி பண்ணி போடுறது வந்து அது தனி டேஸ்ட்டு தான் கொடுக்கும். ஸோ
ஸோ நான் இந்த மாதிரி தான் செய்வேன். நான் அதிகமாக வந்து கடையில் பொறுத்தவரை இஞ்சி பேஸ்ட்டு வாங்காதீங்க. ஸோ நான் அதை தான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்த காயெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ வாஷ் பண்ணி நம்ம ஒரு தட்டில் வந்து அதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ ஒவ்வொன்றும் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கும் நல்லது. எந்த பொருளையுமே இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் முன்னாடி வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் நான் வந்து சாப்பாடு செய்கிறதுக்கே ஆரம்பிக்குவேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் வந்து நான் ரெடி பண்ணி ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து பிரியாணி மசாலா வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறமா ஒவ்வொரு இன்க்ரீஸ்லாம் நம்ம வந்து போட்டுக்கணும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து மசாலா வந்து ஒரு 3 மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். பிரியாணி அண்டு சிக்கன், மட்டன், கறி மசாலா. ஸோ 4 நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். 4 ஆட் பண்ண உடனேயே நல்லா வதக்கிடணும். ஸோ ஒவ்வொன்றும் நேமு தான் நான் காமிச்சிருப்பேன் என்ன மசாலா ஆட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறமா சிக்கன் தூள் தான் இது வந்து சிக்கன் தூள். ஸோ நான் அதுவும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பிரியாணி தூள் தான் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ வந்து அது எண்ணெய் பிரிஞ்சு வர ரேஞ்சு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறமா நல்லா வதக்கிட்டு நான் வந்து தண்ணி தான் வந்து அதுக்கு எத்தனை அரிசி போட்டனோ ஸோ அதுக்கு தகுந்தது வந்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 8 டம்ளர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 4 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் நான் வந்து அதுக்கப்புறமா வந்து காயெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சேன் இல்லையா, ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ அது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றது நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து நல்லா வதக்கின உடனேயே நல்லா இந்த மாதிரி வரும்போது வதக்கி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து புதினா தழை அண்டு கொத்தமல்லி தழை கொஞ்சமாக வச்சுருந்தேன் நான். அதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து தண்ணி தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து 8 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிக்கிட்டேன். ஸோ அதுதான் கை காட்டினேன். ஸோ நான் வந்து 7 டம்ளர் தண்ணி பிடிக்கல. ஸோ அதுக்காக வந்து இன்னொரு டம்ளர் 8 டம்ளர் சேர்த்திக்கிட்டேன். ஸோ சாப்பிடுங்க அப்புறமா வந்து மாமா, நல்லா சாப்பிடுங்க மாமா. அந்த ஓரத்துல கறி துண்டு இருக்குது, கண்ணு தெரியுதுங்களா மாமா? உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா? என் கால் இருக்கிற சதையவே கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சு விடாச்சுங்களா? ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா கிளறி விட்ட உடனே கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் புதினா தழையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ ஆட் பண்ணி எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்து மூடி போட்டுக்கிட்டேன். மூடி போட்டு நல்லா டைட்டாக வச்சிட்டேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ விசில் வந்துச்சு, ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக வந்துச்சு. சாப்பாடு வந்து சூப்பராக ஃபைனலாக வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா புதினா தழை கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி பாப்பாவையும் சாப்பிட்டு